பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி செயல்படும் சொல்றதுக்கு அவர் யாருங்க? அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா? நீங்க கேட்க மாதிரி அவர் யாருங்க அப்படின்னு கேட்கும் போது திமுகவுக்கும் முக்கியமானவராக இருக்கிறாரு, இப்போ விஜய்க்கும் முக்கியமானவராக இருக்கிறாரு. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே வந்து உடனே குதிச்சு உடனே பப்ளிசிட்டி ஆகி உடனே போய் முதலமைச்சராகி உடனே நாட்டாளம் எப்படி ஆக முடியும்? இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? இந்தின்னு சொல்ல, இந்தின்றது இங்க பெரிய பேஸ். 1965 திமுக வந்து பெரிய ஒரு போராட்ட களத்தை முன் வச்சு 1967 அவங்க ஆட்சி பிடிப்பதற்கு ஒரு மூல காரணியா இருந்தது மொழி எதிர்ப்பு போராட்டம். இவ்வளோ விஷயம் தெளிவா தெரியாதா திமுகவுக்கு? எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாஜகவை சேர்ந்து திரு வெங்கடேசன் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் சார். வணக்கம். கட்சி வேலைப்பாடு எப்படி போயிட்டு இருக்குங்க? நல்லா போயிட்டு இருக்குங்க. சிறப்பு, மிகச்சிறப்பு. சிறப்பா இருக்குங்களா? இல்ல சில காலங்களில் வந்து எதிரும் புதிரும் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ திடீர்னு வந்துட்டு அதிமுக பிஜேபி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோஸா வர மாதிரி ஃபீல் ஆகுது சார். என்ன காரணம்? இல்ல, எதிரும் புதிராலாம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது 2024 எலெக்ஷன் அப்ப அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு ஓப்பனான ஒரு விஷயத்தை முன் வச்சார். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தான் பிரதான எதிரி. எங்களுக்கு திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சிகளும் எங்களிடம் கூட்டணியில் இணையலான்னு ஓப்பனாக கதவுகள் திறந்திருக்குன்றத தெளிவாக சொல்லிட்டாரு. இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான். எங்கள் பாஜக நிலைப்பாடு என்றைக்குமே மாற்றலை. இன்றைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களை மாநில தலைவர் மட்டுமல்ல எல்லாரும் சொல்கிறது, திமுகவை எதிர்க்க நினைக்கிறவர்கள் யார் வேணாம் எங்களுடன் இணையலாம். அதில் ஒரு மாற்றே கிடையாது. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சுலாம் கிடையாது. அன்னைக்கும் அமித்ஷா அவர்களை தான் சொன்னார், அன்னைக்கும் எங்கள் மாநில தலைவர் தான் சொன்னார், இன்னைக்கும் அதான் சொல்கிறோம். ஸோ இப்போ வரையும் கூட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சேர்த்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக சொல்கிறோம். நீங்கள் வந்து நல்லாட்சி தரணும், மோடி தலைமையின் கீழே இங்கே வந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி நகரணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா திமுகவை விட்டு வெளியில் வாங்க. திமுகவை விட்டு வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துக்குன்னு தான் சொல்கிறோம். யார் இன்னைக்கு கூட கொங்கு ஈஸ்வரன் வந்து எடப்பாடி அவர்களை புகழ்ந்து பேசுகிறதா ஒரு செய்தி காலில் படித்தோம். அவர் வந்து வரப்போறாரு, வேல்முருகன் ஏற்கனவே பேசிட்டு இருக்காரு. இப்படி பல அதிருப்தி இருக்கும். நீங்கள் என்னதான் வந்து திமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சி 14 கட்சிக்கும் சொகுசு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு அதிருப்தி இருக்கும். அவங்க இப்போ வந்து மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று விடுதலை சிறுத்தைகள் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றாங்க. நான் வந்து நான் நார்மல் கட்சியாக இருக்கப்போ கொடுத்தா அதே 10 சீட்டை உங்களுக்கு 5 சீட்டை அவங்களுக்கு கொடுக்குறன்றதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து வன்னியரசு ஒரு செக் வச்சுட்டார், 25 சீட் நாங்கள் போட்டியிடுவோம், எங்களுக்கு அந்த பலம் இருக்குன்னு சொல்லி ஒரு செக் வச்சுட்டார். இந்த மாதிரி நிறைய முட்டல் முரசல்கள் வரப்ப இன்னைக்கு வரையும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சு 2 நாள் முன்னாடி கூட கூட்டணி ஒட்டி மாறலாம். ஆனால் எங்களுடைய பிரதான நோக்கம் திமுகவை அந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும். அதற்கு வந்து கட்சி பேதங்கள் இல்லாமல் யார் வேணா இந்த எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலாம். நீங்க இப்படி சொல்றீங்க. இப்போ விஜய் அவங்க சொல்லும் பொழுது ஜனவரி வரைக்கும் நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் மூலமா சொல்ல வச்சிருக்காங்க. சோ இதை எப்படி நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம்? அதுக்கு மறுப்பு சொல்லிட்டாங்க. மறுநாளே வந்து புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை கொடுத்துட்டார்ல, ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றதுக்கான கருத்துக்கள் எங்கள் கருத்து கிடையாது. அதற்கான வந்து விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஊடகங்களில் பேசுபவர்களுடைய கருத்தும் எங்கள் கருத்து கிடையாது. அதையும் சொல்லிட்டாரு அவர். எங்க விஜய் அவர்கள் சொல்றது மட்டும் தான் ஃபைனல் முடிவு. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி செயல்படும் சொல்றதுக்கு அவர் யாருங்க? அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா, செயலாளரா, பொருளாளரா? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவ்வளவுதான். இல்ல, நீங்க கேட்க மாதிரி அவர் யாருங்க அப்படின்னு கேட்கும் போது திமுகவுக்கும் முக்கியமானவராக இருக்கிறாரு, இப்போ விஜய்க்கும் முக்கியமானவராக இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸா எல்லாரும் பேசும் பொழுது இப்படிதான் ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க மக்கள் கிட்ட. அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு டிரைவருங்க. அவர் வந்து ஒரு டிரைவர், ஒரு வண்டியில பல பார்ட்ஸ்ல இருக்க மாதிரி அந்த பாண்டி ஓட்டுற ஒரு டிரைவர். அதை கரெக்டா அந்த இலக்கை நோக்கி ஓட்டிட்டு போறவர் தான் தவிர அந்த வண்டியினோட ஹார்ட் அவர் கிடையாது. இன்றைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் ரோல் படம் மம்தா ரெடி பண்ணாரு, ஆம் ஆத்மி கெஜ்ரிவாலுக்கு ஜெயிக்கிறதுக்கு ரெடி பண்ணாரு, இங்க ஜெகன்மோகன் ரெடிக்கு பண்ணாரு, இப்ப சந்திரபாபு நாயுடுக்கு வெளியில இருந்து ஹெல்ப் பண்ணாரு, இங்க திமுக பண்ணிருக்காரு. இப்போ 2021 தேர்தலில் உலகத்திலே சிறந்த கட்சி திமுகன்னு சொல்லுகிற அதே பிரசாந்த் கிஷோர் 2026 தேர்தலில் உலகத்திலே மோசமான கட்சி திமுகன்னு சொல்றது உடன்பாடு இல்ல. அது உடன்பாடு இல்ல. இப்ப ஆதவ அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் வந்து திமுக பற்றி வாரிசு அரசியல்ன்றாங்க, மன்னர் ஆட்சின்னு சொல்றாங்களா? அது சொல்றதுக்கு விஜய் சொன்னா கூட அதை ஏத்துப்போம். ஏன்னா அவர் வாரிசு அரசியல் மன்னர் அரசியல் சொல்லலாம். ஆனா 2021 இதே வாரிசு அரசியலும் மன்னர் ஆட்சி ஜெயிக்கிறதுக்காக பாடுபட்ட ஆதவ அர்ஜுனாவும் 2021 திமுக இங்க வெற்றி பெறுவதற்கான கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் ஆதவ அர்ஜுனாவும் இங்க வந்துட்டு இப்ப வாரிசு அரசியல் நடக்குது, அங்க வந்து மன்னர் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்க. அது அந்த கட்டமைப்புல இருந்து வெளியில வரணும். இல்ல
இல்ல அதுதான் கேள்வியே. மக்களை வந்து முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு அப்ப திறமையா இருக்காங்க, எல்லாமே அலசி ஆராயக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் பயங்கர தெளிவுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எப்பதுலதே மக்கள் 1952 நடந்த பொது தேர்தல் வந்து இன்னைக்கு வரையும் நீங்க என்னென்ன கொடுமைகள் பண்றவங்களோ எல்லாத்தையும் பொறுத்துப்பாங்க. கரெக்டா எலெக்ஷன் டைம்ல சாட்டை அடி அடிப்பாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கிடையாது. பிஜேபி தான் அடி வாங்கி இருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ல திமுக வின் பண்ணிட்டாங்கல்ல. அப்படி பார்த்தா அப்ப நல்லா ஒண்ணு கேட்டுக்கங்க. இங்க வந்து பிஜேபி வந்து நீங்க வந்து அப்படி சொன்னீங்கன்னா நாங்க இன்னைக்கு வந்து 15 மாநிலங்களை நேரடியாகவும் 4-5 மாநிலங்களையும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு 28 மாநிலங்களை 20 மாநிலங்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 20 பெருசா 1 பெருசா? திமுக 1, நாங்க 20. இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல சொல்றேன் 20 பெருசா 1 பெருசா போக்கஸ் தான் சொல்றேன். 20 பெருசா 1 பெருசா நாங்க தான் 20 மாநிலத்தை ஆளுட்டு இருக்கோம். சரிங்களா? இங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் உட்காந்துருந்தோம், இவ்வளவு படுத்திருந்தோம், எடுத்து நின்னோம், இப்போ நடந்தோம், இப்போ ஓடுறோம். கூடிய விரைவில் ஆட்சி கட்டியில் உட்காரும். இதுதான் பேஸ். அரசியல் ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம முடியாது. இன்னைக்கு 27 வருடங்களுக்கு பிறகு டெல்லியில் நம்ம ஆட்சி பிடிச்சிருக்கோம். ஒடிசால பல வருடங்களுக்கு ஒடிசா உடைச்சு உள்ள போயிருக்கோம். இன்னைக்கு ஆந்திரா உடைச்சு நம்ம வந்து கூட்டணி ஆட்சியில் சந்திரபாபு நாயுடு உட்கார வச்சிருக்கோம். இப்படி நம்ம பல உதாரணங்கள் சொல்றோம். மம்தாவும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் பலமா இருந்த மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு காங்கிரஸையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா மேற்கு வங்கத்துல உட்காந்துருக்கோம். ஸோ படிப்படியா போறோம். அந்த படிப்படியா போறதுக்கான வேலைகளை தமிழக தெளிவா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இங்க வெற்றிக்கான கூட்டமைப்பு இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேங்க, போன வாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கப்போ நம்ம கிட்ட பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் நம்ம வந்து 18% ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். ஆனா திமுகவின் பலமே அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான். நீங்க எதிராளி வந்து வெளியே வந்து சந்திக்கணும்னா நேருக்கு நேரா தனியா நின்று சந்திங்க. வாங்க தனியா போட்டிடுங்க. நீங்க இப்போ மத்த திமுகக்கு எதிரா பல கட்சிகளை ஒன்றிணைக்க வேணும் அப்படின்னு வலிமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம். நீங்க இன்னொரு பக்கம் நாங்க கூட்டணியோட வலிமையா தான் இருக்கோன்றாங்க திமுக. அப்ப ஏன் நீங்க ஒண்டி நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க? திமுக தனியா நிக்க நீங்க எதிர்பார்க்கறீங்க. அதாவது அப்ப நீங்களும் எல்லாரும் கூட்டணியோட தானே சேர்ந்து நிக்கிறீங்க. திமுக வந்து தனியா ஓட் பேங்கே கிடையாதுங்க. 1967 அண்ணாதுரை எப்படி ஜெயிச்சாரு? கூட்டாட்சி ஆட்சி தானே. அந்த கூட்டாட்சியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா? இந்த பக்கம் ஸ்ட்ராங் இல்ல. ஸ்ட்ராங் ஏன் இருக்கிறாங்கன்னா கேட்டுங்க. இன்னைக்கு கொங்கு ஈஸ்வரன் வந்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஒரு சீட்டையும் கொடுத்து 10 கோடி ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. திருமாவளவனுக்கு 2 சீட்டை கொடுத்து 15 கோடி கொடுக்குறாங்க. கம்யூனிஸ்டுக்கு 4 சீட்டை கொடுத்து 25 கொடுக்குறாங்க. கரும்பும் கொடுக்குறாங்க, கரும்பு தின்ன கூலியும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சஃபிஷியண்டா அந்த இடம் அவங்களுக்கு சொகுசா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். ஏன்னா இப்போ எலெக்ஷன்ல ஒருத்தர் நிற்கணும்னா அதுக்கு செலவு வேணும்ல. எலெக்ஷன்ல ஒருத்தர் நிற்கணும்னா இன்னைக்கு ரொம்ப குறைந்தபட்சம் ஒரு எம்பி எலெக்ஷன் தான் 10 கோடி ரூபா எல்லாமே யாரும் நிற்க முடியாது. எம்எல்ஏக்கு 2 கோடி ரூபா வேணும். அது அவங்களும் கொடுக்குறாங்க, கரும்பும் கொடுக்குறாங்க, கூலியும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாரும் கொடுக்கறது இல்லை அவங்க நினைக்கிறாங்க. இப்போ திருமாவளவன் வெளியில வர மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு போனார், நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போறோம்னு. மது ஒழிப்பு மாநாடு யாருக்கு எதிராக நடத்துறாங்களோ அவங்களே சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து காலத்தின் கோலம். திடீர்னு எப்படி மடைமாட்டு பண்றாங்க பாருங்க. தேசிய கொள்கைகள் இருக்கு, இந்தியா ஃபுல்லா மது ஒழிக்கணும்ட்டு, அந்த கொள்கையை வந்து மோடி அரசாங்கம் செயல்படுத்தணும்னு பைத்தியகாரத்தனமான ஒருத்தர் முன்னாச்சாங்களா இல்லையா? தேசிய கொள்கையில பசுவதை சட்டம் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் பசுவதை சட்டத்தை ஃபாலோ பண்றாங்களா? இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடாம எதனா மாநிலம் இருக்கா இந்தியாவில்? எல்லாருமே பண்றாங்களா இல்லையா? அப்ப எப்படி மடைமாற்ற வேலை? இப்ப திமுக கூட இங்க இருக்கக்கூடிய வேலை எப்படி பார்க்கணும்னா, எதிர்த்து மிகப்பெரிய பலம் பொருந்திய ஆள் எதிர்த்து நம்மளை அடிக்க மாட்டாங்களோ அவங்கள பிடிச்சேதான் தொங்கிட்டு இருப்பாங்க திமுக. எப்ப பார்த்தாலும் கவர்னர் பின்னாடி தான் ஓடுவாங்க. நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், எங்க மாநில தலைவர் டைரக்டா உங்களுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 ரிலீஸ் பண்ண போறாரு. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா இதுல வர மாட்டாங்க. கவர்னர் அதை பண்ணிட்டாரு, கவர்னர் இதை பண்ணிட்டாரு, சனாதனத்தை ஊக்கி வைக்கிறாரு. கவர்னர் அவர் கொடுக்க வேலையில அவர் பாட்டு பண்ணிட்டு இருக்காரு. அவர்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஃபைல் கொடுத்தீங்கன்னா அவர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா கையெழுத்து போட போறாரு, இல்ல திருப்பி அனுப்ப போறாரு, ஜனாதிபதிக்கு அனுப்ப போறாரு. அவருக்கான அதிகார லிமிட்டுக்குள்ள தாங்க அவர் செயல்பட முடியும். அவர்னா தேவதூதரா? அவருக்குன்னு ஒரு அதிகார லிமிட் இருக்கு. அந்த லிமிட்ல அவர் செயல்படுவார், மற்றதை திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா கவர்னர் பின்னாடியே தான் ஓடுவாங்க தவிர அண்ணாமலைஜி பின்னாடி அவங்க வரவே மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னா இப்ப இல்ல, அப்பதுலேருந்தே அதான் அவங்களுடைய கான்செப்ட். நம்ம என்ன சொல்றோம், உங்களுக்கு நேருக்கு நேரம் டேரா நம்ம கேள்வி கேட்கிறோம், எங்களுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்ல மாட்டாங்க. கவர்னர் பின்னாடியே தான் சொல்லுவாங்க. அவர் இருமொழிக்குள்ளேயே கூட அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க, நேரடியான பதில் சொல்ல மாட்டாங்க. இது எதுக்கு இங்க முன்வைக்கிறோன்னா, அதிகாரத்தில் உள்ளவர்கள் வந்து அதிகாரம் உள்ள ஆட்கள் கிட்ட மோதாம அதிகாரமே இல்லாமல் ஒரு ஆட்சி பொறுப்புல ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம்னா அவர்கிட்ட போய் உங்களுடைய வீரவசனத்தை காட்டாதீங்க தான் நம்ம கொஞ்சம். அப்படி பார்த்தா நேற்று கூட தமிழிசை அவர்களுடைய ஒரு வாழ்த்து செய்திக்கு வந்து கோட் பண்ணி முதல்வர் வந்து தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லியிருக்கிறாரு. தமிழ், இங்கிலீஷ், தென் வந்து தெலுங்குல வந்துட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அவங்க. ஸோ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு மூன்றாவது மொழியாக வந்துட்டு, மூன்றாவது மொழி அப்படின்றத விட இந்தி இல்லாமல், இந்தி திணிப்பு இங்கே இல்லை அப்படின்றத தெலுங்கு மொழி மூலமாக நமக்கு காமிச்சிருக்காங்க. இந்தியை ஏற்றுக்காத ஒரு மனப்பான்மை தான் இங்கேயும் இருக்குது தமிழக அரசில், அதாவது தமிழ்நாட்டில் அப்படின்றத
முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்வர் அவர்கள் வந்து என்ன புரிதலோட அப்படி சொன்னாருன்னு தெரியல. பட் தமிழிசை அவர்கள் எழுதுனதுக்கு காரணம் என்னன்னா, எங்கேயுமே நம்ம மூன்றாவது மொழியாக இந்தின்னு சொல்லவே இல்லை. நம்ம இந்தியை இங்கே ஊக்குவிக்கவே இல்லை. எந்த மொழியும் நீங்க ஊக்குவிக்கவே வேணும், அதுதான் வளருங்க. காந்திஜி தோற்று வச்ச இந்திய பிரச்சார சபாவில் வருஷத்துக்கு 7 லட்சம் பேர் படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிர பாஷா, பிரபஷகான்னு போயிட்டே இருக்காங்க. உங்களால தடுக்க முடியுமா? யாராலையும் தடுக்க முடியும். எவனுக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ படிச்சுட்டு போயிடுவான். நாம் என்ன கேட்குறோம், புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மூன்றாவது மொழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழியை படிச்சுக்கங்க தான் சொல்கிறோம். இந்தின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இவங்க எப்படி பொய் புரட்ட சொல்கிறாங்க பாரு, இந்தியை திணிக்கிறாங்கன்னு. இதை தான் நம்ம சொல்கிறோம். அதே அண்ணாதுரை அவர்கள் என்ன சொன்னார்னா, கடையாளின்னு ஒரு இதுக்கு அவர் ஒரு செய்தித்தாளுக்கு அவர் வந்து பேட்டி கொடுக்குறப்ப, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடு நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குச்சுல, மாற்றுகள் இல்லை. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் ஏற்றுக்கிட்டாரு இல்லை, அவங்க கம்யூனிஸ்ட் கூட்டணி கட்சி இந்தி கூட்டணியில் இருக்கு. இந்த பக்கம் காங்கிரஸ் நாங்கள் தமிழ்னே சொல்லங்க. நல்ல கேளுங்க, இவங்க இன்னொரு கூட்டு வைக்கிறாங்க, ஹரியானால தமிழ் படிச்சு என்ன பண்ண போறாங்க? படிக்கணும்ன்ற கட்டாயம் இல்லைங்க. ஏதோ ஒன்று படி, ஹரியானால தமிழ் தான் படிக்கணும்னு கிடையாது. நீங்க திருக்குறள்ல 53 மொழிகள் நம்ம மொழிபெயர்த்து எடுத்திருக்கோம். பாரதியார் யூனிவர்சிட்டியில வந்து நம்ம திருக்குறளுக்கான ஒரு சீட் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனா தமிழுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கணும்ன்ற கான்செப்ட்ல சொன்னா அது தனி இன்டர்வியூ வைக்கணும். நம்ம சொல்றது என்னன்னா, மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்றது தவிர இந்தின்னு நம்ம எங்கேயுமே சொல்லல. இவங்க பாருங்க, அந்த ஏதாவது ஒரு மொழியை விட்டு வெளியே போயிட்டு இந்தின்னு சொல்ல, இந்தின்றது இங்க பெரிய பேஸ். 1965 திமுக வந்து பெரிய ஒரு போராட்ட களத்தை முன் வச்சு 1967 அவங்க ஆட்சி பிடிப்பதற்கு ஒரு மூல காரணியா இருந்தது மொழி எதிர்ப்பு போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் உயிர் நீத்தவங்க, 22 பேர் உயிர் நீத்தாங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. சரி, இந்த உயிரில் நம்ம விருகம்பாக்க அரங்கநாதன்ல இருந்து ஒரு சிட்டி தாளமுத்து நடராஜன் ஒரு லிஸ்டே இருக்கு. இவங்க வாரிசு எல்லாம் யாருன்னா ஒருத்தனாச்சும் கவுன்சிலரா இருக்கான்னு கேட்டா கிடையாது. இவங்க வாரிசு யாருன்னா ஒருத்தர் எம்எல்ஏவோ எம்பியா இருக்காங்கன்னு கேட்டா கிடையாது. என்னவா இருக்காங்கன்னே கிடையாது. அவன் செத்து போட்டான், அவனுக்கு ஒரு உணர்ச்சி புலம்பு, அவன் செத்து போயிட்டான். ஆனா இதை வச்சு ஏத்தி விட்டவங்க இவங்க எல்லாம் கவுன்சிலராக எம்எல்ஏவோ எம்பியா இவங்க செல்ல சொல்லி போட்டு வந்துட்டு இன்னும் அந்த மொழி போராட்டத்தை வந்து வேறு மாதிரி மடைமாட்டு பண்றாங்க. நம்ம தெளிவா ஒரு விஷயத்தான் சொல்றோம். இவ்வளோ விஷயம் தெளிவா தெரியாதா திமுகவுக்கு? எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? அது ஏன் நினைக்கிறீங்க? அப்ப என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அரசியல் நடக்கலுங்க. நீங்க அரசியல் நடத்துறனா எதனா ஒரு எதிரியை இலக்கா வச்சுக்கிட்டு தான் அரசியல் நடத்த முடியும். இப்ப நேத்து துரைமுருகன் ஒரு கான்செப்ட் சொல்றாரு, மற்ற கட்சிகள்லாம் வந்து மேக மாதிரி வரும், மறைஞ்சு போயிடும், எங்களுக்கு பிரதான எதிரி அதிமுக தான் அப்படின்னு ஒரு இதை முன்வைக்கிறாரு அவர். அப்போ வந்து பிரதானமாக ஒரு எதிரியை மையமா வச்சுதான் நீங்க நகர்த்தணும். இங்க என்ன திராவிடன் மாடல் சொல்லிட்டு சனாதன எதிரின்றதை கண்டு இவங்க நகர்றாங்க. இப்போ விஜய்க்கு எதனா ஒரு கோட்பாடு கூட்டணி இருக்குன்னா அவருக்கு ஒன்றும் கிடையாது, ஏடிஎம்கேக்கும் எதுவும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க வந்து இதை பேஸ் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் வந்து திராவிடர்கள் அப்படின்ட்டு. எதுக்குங்க நீங்கள் நம்ம பல இதில் சொல்கிறோம், எதுக்கு திராவிடன்னு சொல்கிறீங்க? நீங்கள் தமிழருன்னு சொல்லுங்கள். தமிழ்நாடு தான் நீங்கள் ஆள்றீங்க, 8 கோடி தமிழ்நாட்டுக்கு தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க. நாங்கள் எங்கன்னா போயிட்டு தெலுங்குல போயிட்டு நான் திராவிடன்னு சொல்கிறேன்னா யார் மதராசின்றோம், தமிழ்நாடுங்க, தமிழ் தாங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இன்னும் அந்த திராவிட கோட்பாடுகளுக்குள்ள ஒரு அரசியல் சூட்சமாக இருக்குது. ஏன்னா சென்னை ராஜானின்னு இருந்தக்கூடியப்ப சென்னையிலேருந்து ஒடிசா வரையும் நம்மளுடைய மாகாணங்கள் பெருசாக இருந்துச்சு. அப்போ தெலுங்கு, கன்னடம், மலையாளம் பேசுறவங்க பெருவாரியானங்க இருந்தாங்க. அவங்க இங்கேயே தங்கிட்டாங்க. அவங்க நம்ம சகோதரர்கள் தான். இன்னைக்கு இப்போ தான் 8 கோடி பேர்ல 2 கோடி பேர் வந்து தெலுங்குக்காரங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதா சொல்றாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் 12 பேர் தெலுங்கு மொழி பேசுறவங்க, மறுக்க முடியுமா? அப்ப மாற்று மொழி பேசுறவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தான் இன்னும் திராவிட கொள்கையை பிடிச்சி இவங்க அழுகிறாங்க. அதுதான் வந்து சீமான் வந்து தமிழ் தேசியம் தனியா சொல்றாரு, மாற்று மொழி பேசவும் கிடையாது. வீரபாடி கட்டமைப்பனே தமிழன் கிடையாது, தலிப்பையா அவர் தெலுங்கு ஜக்கமா கும்புறவர் போயான்றார் அவர். நம்ம அப்படி நினைக்கல. இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் பிறந்த எந்த குடிமக்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களில் 7 யூனியன் பிரதேசம் எங்க வேணா போட்டிடலாம். அது எந்த ஒரு மாற்றம், அதற்கான அனுமதியை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. இவங்க மொழிவாரியா பிரிக்கிறப்ப இந்த ஓட் ஷேர்லாம் நமக்கு பிரிக்கும். இந்த மலையாளிஸ் ஓட் நமக்கு போகும், கன்னடர்ஸ் ஓட் நமக்கு போகும். இப்ப பெரியாரை முடிச்சுட்டு நீங்க எது சொல்றீங்க? பெரியார் தமிழரா? இப்ப லேட்டஸ்டா ஒருத்தர் ஒரு செய்தி போட்ட, பெரியாரும் ராஜாஜி எதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க தெரியுமா? 2 பேர் நேரு சித்தாந்தம் கொண்டவங்க. இவர் சனாதனத்தை ஃபாலோ பண்ணுறவர், சனாதனத்துக்கு எதிராக செயல்பட்டு எப்படி ஃப்ரெண்டாக இருக்குன்னா, பெரியார் எப்படி வந்து கர்நாடகாவை சேர்ந்த கன்னட நாயக்கராக இருந்தாரோ அதே மாதிரி ராஜாஜி வந்து அப்போது ஒசூர் தொடர்புலாம் பிறந்தார். அது இப்போ கர்நாடக மாநிலத்தில் வந்துச்சு என்னன்னு தெரில. அந்த கன்னட மொழி வாரியாக 2 பேருக்கும் வந்து ஒரு புரிதல் இருந்ததுனால ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னு ஒரு கதையை கட்டுறானுங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, கன்னடம், தமிழ், மலையாளம் எதுவுமே நம்ம பார்க்கல.
ஆனா நீங்க வந்து திராவிடன் பாக்குறது எங்களை முட்டாளாக்காதீங்க தமிழர்களை. இங்க இருக்கக்கூடிய தமிழன் விழிப்படையணுமா இல்லையா? என்ன சொல்லணும், எதுக்கு என்ன திராவிடன் சொல்ற? இப்ப தெலுங்கு பேசுற ஹைதராபாத்ல யாருன்னா போயிட்டு அங்க வந்து அவன் தெலுங்கு பேசுறப்ப திராவிடன் சொல்றானா? நான் தெலுங்கு மனவாடு, நான் தெலுங்குக்காரன்றான். மலையாளத்துல போயிட்டு நீங்க கேரளால போய் நான் திராவிடன், பினராயி விஜயன் திராவிடன் சொல்றாரா? சித்தராமையா திராவிடன் சொல்றாரா? ரேவந்த் ரெட்டி திராவிடன் சொல்றாரா? இன்னைக்கு ஆந்திராவோட சந்திரபாபு திராவிடன் சொல்றாரா? எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான் தெலுங்கு, நான் கன்னடா, நான் வந்து பெங்களூருன்றான். கன்னட மொழி பற்று அவங்க அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சைடு மலையாளிஸும் அதே மாதிரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய 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 ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சொந்த தாய்மொழி தான் மலையாளிஸ் பேசுவாங்க. இவன் தான் அவங்களுக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும். ஆனால் அவங்க தன்னுடைய தாய்மொழி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம இன்னும் திராவிடன் மாடல் நீங்கள் எப்படி முட்டாளாக்கின்றது இந்த விழிப்பை மக்களிடம் தான் எங்கள் மாநிலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஆனால் நம்ம மொழி வாரியாக இங்கே இருக்குது தப்பு கிடையாது. தமிழர் ஒரு ஆட்சி செயல்கள் சீமான் சொன்ன மாதிரி தான். தமிழர் யாராக வந்தாலும் இங்கே வந்து வாழலாம் ஆளலாம்னு சொன்ன பிறகு தமிழர்கள் வந்து எந்த மொழிக்காரனும் இங்கே வந்து வாழலாம், தமிழர்கள் தான் ஆளலாம். நம்ம அது சொல்லலை. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் லிஸ்ட் எடுத்துன்னா தமிழர்கள் ரொம்ப கம்மி. காமராஜர் மட்டும் பக்தவச்சலத்தை விட தாண்டிங்கன்னா நீங்க குமார் ராஜா ஆகட்டும், ஓமந்தூர் ரெட்டியார் ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், வீணை ஜானகி ஆகட்டும், இப்படியே லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் பிறமொழியில் பிறந்தவர்கள், பிறமொழியில் பேசுறவர்கள் தான். வந்தார வாழ வைக்கும் தான் தமிழ். இனப்பாகுபாடு கிடையாது. ஆனா இந்த திராவிடன் மாடல் சொல்லிட்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தாம தமிழர்கள் மாடல் சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். கிரேட் சார், ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நீங்க முன்னாடி வச்சிருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவுக்கு மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சார், நம்ம திரும்ப பாலிடிக்ஸ்குள்ள வருவோம். என்னன்னா இப்போ ஒரு வருஷம் தான் இருக்கு டிவிகே கட்சி வந்து இப்போ தோற்று வச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது எத்தனையோ வருஷங்களா இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்கு. பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, விசிக இருக்கு, நாம் தமிழர் கட்சி இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, விஜய் அவர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் இருக்கு. ஆனா அந்த ரசிகர் பட்டாலும் விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களை தான் இருக்கு தவிர அரசியல் ஞானம் அவங்கள்ட்ட இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சவொன்னு 10% ஓட்டு வாங்கினார். அந்த ரசிகர்களை மடைமாற்று பண்ணி அவர் துணிஞ்சு போய் விருதாச்சலத்தில் நின்று ஜெயிச்சார். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியாக நிற்கிறேன்னு சொல்லி ஜெயிச்சார். ஆனால் ஒட்டுமொத்தமாக அவரால் அதை வந்து தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்ற முடியல. மக்கள் நல கூட்டணி ஒன்றில் போயிட்டு வீணாக போயிட்டு கட்சியை விட்டு முடிஞ்சு போச்சு. அவர் இதுவே முடிஞ்சு போச்சு. தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் வந்து மக்கள் மனதில் இடம் பெற்றால் மட்டும், மக்கள் மனதை நீங்கள் அறிந்திருந்தால் மட்டும் நீங்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது. அரசியலில் ஜெயிக்கிறதுனா அதுக்கு வந்து விஜய் தான் அது ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு தலைவனை வந்து நீங்கள் ஒரு நாளில் உருவாக்க முடியாது. பல ஆண்டுகளாக சேர்ந்து மக்கள் தான் ஒரு தலைவனை உருவாக்குவாங்க. அதான் சொல்றேன், பல ஆண்டுகளாக நடிச்சு இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதனால அந்த விதத்தில் தலைவன் அப்படி எடுத்துப்பாங்களா? அதாவது நான் அரசியலில் வந்து நடிப்பு உலகம், நானும் திரையுலகத்தை சேர்ந்தவங்க தான். வரது வந்து அடுத்த கேள்வி இருக்கு. அடுத்த ப்ரொஃபஷனல் வந்து திரையுலகத்தை சேர்ந்தவங்க வந்து இப்போ அரசியல் வரக்கூடாதுன்ற கான்செப்ட் அது சொல்லலை. என்ன மாதிரி அரசியல் புரிதல் அவர் இருக்கு. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து தமிழ் தேசியத்தையும் மதிப்பேன், தேசிய அரசியலும் அது ரெண்டு கண்கள்ன்றார். அது எப்படி தேசிய அரசியலும் தமிழ் தேசியம் நீங்க எப்படி மதிக்க முடியும்? இப்போ காமராஜரை அவர் வச்சிருக்காரு. இப்போ நீங்க சொல்ல கருத்தெல்லாம் அரசியல் இருக்கக்கூடியவங்க, ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யோசிப்பாங்க. இல்ல ஒரு எளிமையாவே சொல்றேன், இப்போ புரிஞ்சுப்பீங்க. காமராஜரை அவர் போட்டோல வச்சிருக்காரு. காமராஜர் என்ன சொன்னாரு? மத்திய அரசு சொல்லுகிற விஷயங்களை மாநில அரசு கட்டுப்பட்டு நடக்க வேணும், இதுதான் பிரதானமா அவர் வைக்கிறது. அது ஒத்துப்பார் அவரு. பெரியாரை வச்சிருக்காரு. பெரியார் தமிழ் தேசியம் பேசினாரா? இல்லை. சொல்றது போல அம்பேத்கர் வச்சு, அம்பேத்கர் வந்து நீங்க தமிழ் தேசியம் தான் உலகத்திலே உயர்ந்தது, இந்தியாவுக்கு தமிழ் தேசியம் தான் நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணு சொன்னாரா? நீங்க வச்சிருக்கிற 5 தலைவர், வேலுநாச்சியார் அந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க, அஞ்சலி அம்மா அந்த லிஸ்ட்ல வர மாட்டாங்க. நீங்க வச்சிருக்க தலைவர்களே என்ன மாதிரி தலைவர்கள், அவருடைய கொள்கையில நீங்க என்ன உள்வாங்கிருக்கீங்க? ஏன்னா நீங்க கொள்கையில உள்வாங்கினா நீங்க வெளியே சொல்ல முடியும். இப்ப பெரியாரை பற்றி சீமான் கிழிக்கிறாரு. இவர் வந்து முதல்ல அது எதிர்ப்பு சொல்லணுமா இல்லையா? பெரியார் நினைவு தினத்துல பெரியாருக்கு ஒரு மாலையை போட்டா நீங்க பெரியார் சீடன் ஆயிடுவீங்களா? இவர் வந்து கிழிக்கிறார். அப்ப நீங்க எதிர்ப்பு சொல்லணும்ல. நீங்க கிழிக்கிறீங்க, ஆதாரத்தை கொடுங்க, நாங்க வந்து எங்க கொள்கை தலைவர் வச்சிருக்கோம், நீங்க எப்படி எங்களுடைய தலைவரை நீங்க சொல்லலாம் அப்படின்னு. அப்ப கிழிக்கணும்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியணும்ல. இந்த ஆதவர்ஜனான்னு ஒருத்தர் போய் உட்காந்துருக்காரு. அவர் என்ன பேசுறாரு? உதயநிதி போட்டிருக்கு பேண்ட் ஷர்ட்டை பார்த்து தான் விஜய் போடுறான்றார். இதெல்லாம் எவ்வளவு ஒரு காமெடின்னு உச்சம். ஏங்க, பேண்ட் ஷர்ட் வந்து பிரிட்டிஷ்கார வரப்ப எல்லாம் போட்டாங்க. இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட மாதிரி தான் விஜய் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து அவர் தான் அப்படி போடுவார் ட்ரெஸ். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே வந்து உடனே குதிச்சு உடனே பப்ளிசிட்டி ஆகி உடனே போய் முதலமைச்சராகி உடனே நாட்டாளம் எப்படி ஆக முடியும்? இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? தப்புலாம் இல்லைங்க. உங்ககிட்ட பணம் இருக்கு, உங்கள்கிட்ட சேட்டலைட் இருக்கு, உங்கள்கிட்ட எல்லாம் வச்சு உங்களை நீங்க உயர்த்திக்கிறீங்க, அவ்வளவுதான். தவிர மக்கள் உங்களை விரட்டி அடிச்சிருவாங்க. மக்கள் நீங்க யாரும் சொல்றீங்க? நம்மளுடைய மக்கள் தான் சொல்றேன். மக்களுடைய மிகப்பெரிய பலம் ஒற்றை ஓட்டு. அந்த ஒற்றை ஓட்டுல உங்களை காணாம. நீங்க பாஜக இருக்கீங்க,
ஐடி விங் இருக்கு, திமுக அதிமுக எல்லா கட்சிக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு. ஆனா விஜய்க்கு ஒரு ஐடி விங்கே தேவையில்லை, எல்லாம் ஃபேன்ஸே வந்து எல்லாரும் பாத்துப்பாங்களா, அந்த அளவுக்கு இருக்காங்களே சார். ஐடி விங் இருக்கு, அதுக்கு ஹையர் எடுத்திருக்காங்க. அது விஜய் கொடுக்குற எல்லா அறிக்கைகளும் வந்து ஜானவராகேசாமி தான் எழுதி தராரு. மிகப்பெரிய ஒரு டீம் செயல்படுது. இப்ப நிர்மல்குமார் தான் ஹேஷ்டாக் பண்றாரு. இடையில பூந்து நம்ம ஆளுங்க சம்பவம் செஞ்சாங்களே அப்படின்னு சொன்னாரு விஜய். அதெல்லாம் வந்து எங்கிட்ட இருந்து போன நிர்மல்குமார் தான் பண்றாரு. இதையும் கேலி பண்றாரு. ஏமா இதையும் இல்ல, அது எப்படி சொல்றாங்க, இதையும் கேலி பண்றாரு, அதையும் கேலி பண்றாரு. இடையில இவர் கூட்டு சம்மதம் பண்ணது மட்டும் இது பண்ணா அப்ப இவனுக்கும் வேலை வெட்டில தானே அர்த்தம். எந்த ஒரு புரிதல் இல்லைங்க. அரசியல் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க வந்து ஒரு பப்ளிசிட்டியா இருக்கிற வச்சு உங்க மூஞ்சி பார்க்க வரதை வச்சு நீங்க பெரிய ஒரு மாயையில விழுந்துடுறீங்க. நீங்க வடிவேல வச்சு விஜயகாந்தை வச்சு முக அழகியோட கூட்டு சேர்த்துட்டு வடிவேல அவ்வளவு திட்டினார் விஜயகாந்த். நீங்க வடிவேல் இருக்கிற இடம் தெரியுதா? இன்னைக்கு வந்து எந்த ஒரு சின்ன நடிகையை கொண்டு வந்து மேடையில் நின்னாலும் அவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அதெல்லாம் மாற்றே கிடையாது. கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாத்திர சக்தி கிட்டத்தட்ட 3 பேர் தான் தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு எம்ஜிஆர், இன்னொன்னு ஜெயலலிதா, இன்னொன்னு கலைஞர். மற்ற யாருக்குமே கூடின கூட்டம் ஓட்டா மாறினதா சரித்திரமே கிடையாது. கூடின கூட்டம் ஓட்டா மாறினதா? சோ அப்போ விஜய் அவர்களுக்கு வந்துட்டு எத்தனையோ லட்சக்கணக்கில் கூட்டம் கூடினாங்க, அது வந்து ஓட்டா மாறுமானது டவுட்ன்றீங்களா? இதை பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 5 லட்சம் பேர் கூட்டினான்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க போன முதல் மாநாட்டில் 5 லட்சம் பேர் கூட்டணும்னாங்க. தமிழ்நாட்டுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் 6,50,00,000 பேர். பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி இருக்காங்க, ஆண்கள் 3 கோடி. சும்மா அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 5 லட்சம் பேர் கூட்டணும்னு வச்சு ஒட்டுமொத்த 6.5 கோடி வாக்காளர் நீங்க எப்படி கம்பேரிசன் பண்ண முடியுங்க? ஆனா அப்படி இருக்கும்போது, அப்படி நினைக்கும் போது ஏன் அவருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதிமுக போயிட்டு அங்க கேட்கறாங்க, கூட்டணிக்காக பேசுறாங்கன்னு சொல்றீங்க? அதே மாதிரி இப்ப பிஜேபி கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, விஜய் நம்ம கட்சி கூட சேர்ந்துட்டா பரவாயில்லையா இருக்குமா இந்த தேர்தல் சந்திக்க அப்படின்னு போலையா? அப்ப எந்த இடத்துல அங்க ஹைலைட் பண்றீங்க? அப்ப எப்படி முக்கியத்துவம் வருது? விஜய்னே கேட்கலங்க. நாளைக்கு விஜயே திமுக ஆட்சி வேணாலும் வந்தா நம்ம வரவேற்கிறோங்க. நாங்க ஓப்பனா சொல்லிட்டோம் கேட்டு. விஜய், ரஜினி, கமல்லாம் நாங்க சொல்ல ஓப்பன் கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. திமுக அரட்டணும். தேசிய கூட்டணியில வந்து நீங்க வரத்துக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா, வந்து இணைஞ்சுக்கீங்க. நீங்க அதுல ரெடியா இல்லையா, போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கூட்டணி அமைச்சு தனியா போயிடுங்க. இதுதான் வந்து தேசிய முன்னேற்ற கூட்டணின்றது என்னன்னா திமுக வீழ்த்தணும், அவ்வளவுதான். அதுக்கு ஒற்றை குறிக்கோளோட நம்ம நகரம் தவிர அது விஜயா, கமலா, ரஜினியா, சிரஞ்சீவியெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது. விஜய்க்கு இப்போ ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன், ஒரு சட்டசபை எலெக்ஷன், இனிமேல் அவர் வந்து டெஸ்டட் பேபி இல்லைங்க. அவரு டெஸ்டட் பேபி இல்லை. அவர் இப்பதான் வராரு. 2020 எனக்கு தெரிஞ்சு 2026 தனிச்சு நின்று அவர் என்ன ஓட் ஷேர் வாங்குறாரோ, என்ன ஓட் பேங்க்ல அவர் கிடைக்குதோ அப்பதான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நம்ம வர முடியும். தவிர நம்ம படத்துல வரதை கை காட்டிக்கிட்டு அப்ப போடுற கூட்டத்தை பார்த்து ரசிகர்லாம் வரதை பார்த்துட்டு அதெல்லாம் ஓட்டா மாறவே மாறாது. அது வேற, இது வேற. அது வந்த சரத்குமார், கமல், கமலே காணாம போயிட்டாரு. திமுக சரணடைச்சிட்டாரு. விஜயோட கமல் எவ்வளவு பேர் நடிகர், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால். இன்னும் கேட்டா விஜயோட சப்ஜெக்ட் தெரிஞ்சு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீச்சல் நான் சொல்றது, கட்சியை ஆரம்பிக்கிறப்ப அவர் வந்து திமுகவுடைய கலைஞருடைய டிவியை டார்ச்லைட்டை உடைச்சாரா இல்லையா? இன்னைக்கு அதே முக ஸ்டாலினுடைய காலில் விழுந்து ராஜ்யசபா வாங்கி செட்டில் ஆனாரா இல்லையா? அதுதான் அரசியல். அதுதான் அரசியல். அது ஏன் சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சினிமா திரையுலகில் விஜயை விட அதிகமா சினிமா அறிவும் அரசியல் ஞானமும் உள்ளவர் கமலஹாசன் அவர்கள். எனக்கு தெரியும், நான் பொறுத்தவரையும். அவரே ஒரு வரியில் என்ன சொல்றாரு பாருங்க, ரசிகர்கள் என்னைக்குமே ஓட்டாளர்லாம் மாற மாட்டாங்க. அவர் தான் சொல்றாரு, நான் சொல்லலை. விஜய்க்காக சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டாளர்களாக மாற மாட்டாங்க அப்படின்னு. அப்ப என்னன்னா, நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஒரு மாயை வைத்து நீங்க வந்து பெரிய அப்பா டக்குற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அந்த கூட இருக்கவனுங்க பாருங்க, இந்த ஆதவ அர்ஜுனா, புசி ஆனந்த், இவனுங்கெல்லாம் ஒத்து ஊதி சார் அப்படி சார் இப்படி சார், அந்த சைடு போனால் உங்களுக்கு தான் சார், இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு தான் சார் அதுன்னு அப்படின்னு ஏற்றி விட்றாங்க. தவிர கிரவுண்ட் லியாரிட்டி வேலை அப்படின்றத விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ கடைசி கேள்வியாக வைக்கிறேங்க சார், நீங்கள் சினிமா துறையில் இருக்கீங்க, பல படங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம ஆந்திராவில் எடுத்துக்கும் போது பவன் கல்யாண் வந்துட்டு அவர் நடிப்பு அதை தாண்டி இப்போ துணை முதலமைச்சராக ஆக்கும்பொழுது அரசியல்லையும் வெற்றிகரமாக இருக்கார். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி, ஏன்னா இங்கே சினிமாவுக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாக வருவாங்க. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரும் எந்த ஒரு நடிகருமே இல்லாத மாதிரி ஃபீல் இருக்கு இல்லையா? ஏன் இல்லை, யாரும் இல்லைன்னு உங்களுக்கு யாரும் இருக்கிறாங்க. நமிதா மேடம் இருந்தாங்க, விஜயகுமார் இருந்தார், நெப்போலியன் இருந்தார், எங்கள் கூட எங்கள் லிஸ்ட்டில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் பல பேர் நடிகர்லாம் இப்போ தான் ஆர்கே சுரேஷ் வெளில போனார், இப்போ சரத்குமார் வந்திருக்காங்க, ராதிகா வந்திருக்காங்க, லிஸ்ட்டோடு நிறைய இருக்குங்க. எல்லா கட்சிகளும் ஆட்கள் இருக்காங்க. அது வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா மக்கள் மனதில் அவங்களை வென்றெடுத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சாரத்துக்கு அவங்க வராங்க, அவங்க இன்னும் கடினமாக உழைச்சா மக்கள் மனதில் வென்றெடுக்கலாம். இப்போ நீங்கள் பவன் கல்யாணன், இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி வைக்கிறேன், இப்போ திமுகவில் எந்த நடிகர் இருக்காங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வாகை சந்திரசேகர் தவிர திமுகவில் இந்த நடிகை இருக்கிறாங்க. இப்போதான் சத்யராஜ் பொண்ணு சேர்த்துருக்காங்க, அவங்களும் ஊட்டச்சத்து நிறுவனம் நடிகர் கிடையாது. இந்த நடிகை இருக்கிறாங்க, இந்த நடிகர் இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்களேன். அது திமுகவில் ஒருத்தர் கூட அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு போட்டியாக வந்துடுவாங்கன்ற பயம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு,
இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆகட்டும், மற்ற தேர்தல்லாம் அவங்க வென்றெடுத்தவொன்னே என்ன சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலினால தான் இந்த தேர்தல் வென்றெடுத்தாங்க, அவரால் தான் இன்னைக்கு திமுக நிக்குது, எல்லாம் வாங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகணும், எல்லாம் தீர்மானம் போடுங்கன்னு சொல்லி தீர்மானம் போட்டு ஒரு துணை முதலமைச்சராக்கி அவர் தான் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 100 படம் நடிச்சு பெரிய இட்டு கொடுத்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கட்டமைப்பு இவங்க ஏற்படுத்துறாங்க. இந்த சந்தான படம் நண்பேண்டா படத்தில் சொல்லுவான் பாரு, ஒரு ரியாக்ஷனை கொடுறாருன்னா இப்படி திரும்புவார், உனக்கு நடிப்பும் வராது ஒன்றும் வராது, ஒன்றை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய தலைவலியா இருக்குன்ற மாதிரி. பணம் இருக்கிறதுனால ஒரு நடிகராக வேற தலைவலியை காசு கொடுத்து பணம் கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டோம் தவிர, அதை வந்து இப்போ ஒரு மிகப்பெரியவளான ஒரு நடிகர் வந்து உதயநிதிட்ட வரப்ப இவர் காணாமல் போடுவோன்ற பயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஒண்ணு. எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக எம்ஜிஆர் இருந்துட்டு அவர் 72 கழிட்டு போய் திமுக ஒரு 10 வருஷம் ஆட்சி கட்டில் வராமல் பண்ணாரா, இந்த பயம்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் வாகை சந்திரசேகர் தவிர ஒரு நடிகர் உள்ள கிடையாது. நீங்க ஏடிஎம்கே எடுத்தாலும் நான் ஒரு டேட்டா சொல்லுவேன், 12 பேச்சாளர் வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அழகா பண்ணாங்க, பேச்சாளர்களே உனக்கு வேண்டிய பணத்தை வாங்கி அப்படியே போயிடு, அரசியலுக்குள்ள வரக்கூடாது, எம்பிஏ கூட எம்எல்ஏ கூட கேட்கக்கூடாதுன்ட்டு ஆர் சுந்தரராஜன், குண்டு கல்யாணம், ரவி மரியா, மனோபாலான்னு ஒரு பெரிய 12 பேர் கூட பேர்பால் அவங்க வந்து கொள்கையில போய் விளக்கம் பண்ணுவாங்க, முடிச்சிருவாங்க, கண்டென்ட் உள்ள வரமாட்டாங்க. அம்மா எனக்கு சீட்டு கொடுங்க, அம்மா என்னை எம்பி ஆக்குங்க, அம்மா என்னை எம்எல்ஏ வரக்கூடாது. ஏன்னா எஸ்.எஸ். சந்திரனோட அதை முடிச்சிட்டாங்க. அதை அவங்க தெளிவாக அதை ஹேண்டில் பண்ணாங்க. ரெண்டாவது என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் இருந்துச்சு, எந்த நடிகர் வந்தாலும் நம்ம ஆளுமைக்கு மேல அவங்க இருக்க மாட்டாங்கன்ற கான்ஃபிடன்ட் அவங்கள்ட்ட இருந்துச்சு, செம்ம கான்ஃபிடன்ட் அவங்கள்ட்ட. நாளைக்கு ரஜினி வந்து ரஜினிலாம் தள்ளி போ, கமல் தள்ளி போகுது, நான் தான் கிங்கிங்க, நான் தான் குயினிங்கன்ற அந்த மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கான்ஃபிடன்ட் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இருக்கா, உதயநிதி அவர்கிட்ட இருக்கா? யாருமே இல்லை. அதனால தான் எந்த நடிகர் நம்ம சேரனாலும் எல்லாம் நீ சேர வேணாப்பா, நாங்களே பார்த்துக்கிறோம், நாங்கள் எங்கள் பீஸை வச்சே நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பண்ணுறாங்க. பவன் கல்யாண்ன்றவருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா, பவன் கல்யாண் 2 முதல் தேர்தல் அட்டன் பண்ணி 2 முறை ஃபெயிலியர் ஆகி 3வது தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைஞ்சு நீங்கள் டெப்டி சிஎம் ஆயிருக்காரு. அப்போ அவருடைய பிரீத்திங் பீரியட் எவ்வளவு? 10 வருடங்கள். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டா வந்து முதலமைச்சர் ஆகணும்னா எப்படி வருவாங்க? இதில் வேற கூட்டணி கட்சிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணுமே அப்படின்றார் இவர். யார் அவங்ககிட்ட கூட்டணி வருவாங்க? யூ ஆர் அன்டெஸ்டட் பேபி. டெஸ்ட் ஆகி நீ வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சாதான் நீங்க திருமாவளவனை கூப்பிடுறாங்க, அதை பண்ற இதை பண்ற, எந்த இதை வச்சு திருமாவளவன் அங்க போவாரு? ஒரு கட்சி அங்க போனாலும் அவங்களுக்கு எப்படி போவாங்க? இவங்க கர்மம் கொடுத்து கூலியும் கொடுக்குறப்ப எதுக்கு இந்த பேர் ரிஸ்க் எடுப்பானா? அவன் ஜெயிக்கிற வழி தானே பார்ப்பான். நான் இப்போ போன எலெக்ஷன்ல வந்து இது பெருசா நடந்தது, மக்கள் நீதி மையத்தோட சமத்துவ மக்கள் கட்சி சேர்ந்து கூட்டணியில் போட்டிடுச்சு தெரியுங்களா உங்களுக்கு? கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 234 கேண்டிடேட் அவர்கிட்ட இல்ல, ஒரு 100 கேண்டிடேட் என்னமோ சரத்குமார் கொடுத்தாரு. அவரும் சரின்னு வாங்கிட்டு சில இதுல இருந்து அவரால் ஆளே இல்லாம திருப்பி கொடுக்குறாரு. சார் எங்கிட்ட ஆளே இல்லை, வச்சுக்கினா அவங்க போட்டியே இல்லை. இந்த காமெடிலாம் இங்க நடக்குது. இப்ப டிடி அவர்களுக்கும் அந்த டைம்ல வந்து தேமுதிமுக சேர்ந்து பண்ணாங்க, அவங்களுக்கும் ஆட்கள் இல்லை. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 68,000 பூத்துகள், 68,000 பூத்துல மினிமம் 10 பேர் அரசியல் தெரிஞ்சவங்க இருந்தாதான் நீங்க எலெக்ஷன்ல நிக்க முடியும். அப்ப அரசியல் கட்டமைப்பை பற்றி தெரிந்த, அந்த ஏரியாவை பற்றி தெரிந்த 6,80,000 பேர் வேணும். இதுக்கு வந்து அந்த பாசறை நடத்த, அந்த ஐயநாதன் வெளில வந்து சொன்னார் பாருங்க, இவனுங்க பாசறை நடத்தணும், அவரே வந்து விஜய்னு சொல்லிட்டு தளபதியும் தான் சொல்லணும், தளபதி தான் சொல்லணும்ட்டு வெளியில வந்துட்டு அவர் புலம்புனார். நான் கூட அப்படி சொன்னோம், டேய் பெத்த அப்பம் பேச்சே விஜய் கேட்கல, உன் பேச்சை கேட்பாரையா நீ? காமெடியா அங்க போயிட்டு வந்து விஜய் என்ன மதிக்கலன்னு சொல்லி காமெடி பண்ற. அவங்க அப்பா தான் விஜய்க்காக 2 வீட்டை வித்து காட்டை வித்து அவர் ஹீரோவாக்குனார், அவர் பேச்சே இவர் கேட்கல. ஐயநாதன் பேச்சை கேட்டுருவாரா? லைலா மலி பண்ண வேலை அது பாவம், அவர் கொண்டு போய் ஏதோ ஒரு கலாஸ் பண்ணி அமிச்சிட்டாங்க. இது எதுக்கு இங்க சொல்ல விரும்புறேன்னா, விஜய் சார்ட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்றது, எல்லா டைமும் நம்ம கோரிக்கை வைக்கிறோம்னா, தயவு செய்து கரண்ட் பாலிடிக்ஸ் படிங்க, பாஸ்ட் பாலிடிக்ஸ் படிங்க, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, உலக அரசியலை படிங்க. இது எதுவுமே படிக்காம ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதையும் கேட்கறது, பிரசாந்த் சொல்றது கேட்கறது, புசி ஆனந்த் சொல்றது கேட்கறதுனா அவருக்கு தெரிஞ்சு. புசி ஆனந்த் தமிழ்நாட்டிற்கு கூட 234 தொகுதியும் எப்படிப்பட்ட தொகுதியில் அனலைஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு யூக வல்லுநர். அவரு தம்மாத்தோட ஊர் புசின்றது 3000 ஓட்டு, அதுல ஒரு 1000 ஓட்டுல ஜெயிச்சார். இங்க தமிழ்நாடு நான் வந்து 127ல 2 வாட்டி நின்ன கவுன்சில் எலெக்ஷன்ல. அங்க ஓட்டு எவ்வளவு தெரியுமா? 48,000 ஓட்டு, கிட்டத்தட்ட 48 பூத், கிட்டத்தட்ட 50 பூத் அந்த பூத்துல. அங்க அடிப்படை அரசியல் தெரிஞ்சவனே எனக்கு வேணும். அங்க ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்டுக்கு, சென்னையில் இருக்க ஒரு வார்டுக்கே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறப்ப நீ வெறும் 3000 இருக்க ஓட்டுல ஏதோ ஒரு, அது 2 வாட்டி தோத்து 1 வாட்டி ஜெயிச்சா நீங்க எப்படி 234 கான்ஸ்டிடியூஷன் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு தொகுதியும் ஒரு ஜாதி பலம் உள்ளது, ஒரு தொகுதிக்கும் ஒரு வல்லமையான ஒரு தலைவர் இருப்பான், ஒரு தொகுதியும் பிறமொழி பேசுபவர்கள் அதிகமா இருப்பாங்க, இன்னும் பல காரணங்கள்லாம் அது இருக்குங்க. அதெல்லாம் இவரை எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? சும்மா சிஸ்டத்தில் போய் டப்புன்னு தட்டுற ஜான அரேசன், இதுல எத்தனை வன்னியர் இருக்கான், இதுல எத்தனை பட்டியலினர் இருக்கான், எத்தனை செட்டியார் இருக்கான்,
எத்தனை எப்படியா நீங்கள் வந்து இதில் அதிகமாக இவங்க இருக்கிறாங்க, இவங்களை போட்டால் நீங்கள் வின் பண்ணலாம், சும்மா அடிச்சு விட்றது. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே 0.2% இருக்கிற இசைவேளாளர்னு சொல்லுகிற மு.க. ஸ்டாலின், அதாவது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய ஜாதியை சேர்ந்த இசைவேளாளர்னு சொல்லுகிறவர்கள் எப்படியா இருக்காங்க தமிழ்நாட்டில்? 2 பேர் இருக்கிறாங்க. சிஎம்மாவும் இருக்கிறாங்க, டெப்டி சிஎம்மாக இருக்கிறாங்க. 0.2%, 2% கூட இல்லாதவங்க மினிஸ்டர் யாராக இருக்காங்க? கனிமொழி இருக்கிறாங்க, தயாநிதி இருக்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க? இன்னைக்கு மிகப்பெரிய வலிமையின் காட்டுற வன்னியர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை, மிகப்பெரிய வலிமையின் காட்டுற முக்குளத்திற்கான பிரதிநிதித்துவம் இல்லை, மிகப்பெரிய வலிமையான ஜாதி பலம் இருக்குன்னு சொல்கிற பட்டியல் இனத்திற்கு இல்லை. வெறும் 2% கூட இல்லாதவர்கள் தமிழ்நாட்டுக்கான சிஎம்மாக இருக்காங்க, டெப்டி சிஎம்மாக இருக்காங்க, சென்ட்ரலில் மினிஸ்டராகவும் இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? இங்கே வந்து மக்கள் ஜாதிகளை வைத்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. மக்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஜாதி வந்தாலும் தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனால் அதற்கான பேஸை உருவாக்குங்க. அப்போ யூக வல்லுநர்கள் என்ன பண்ணுறாங்க? எவ்வளோ செலவு பண்ணுவோம், என்ன ஜாதின்னு சொல்லி சும்மா ஒரு கட்டமைப்பை தூவி விடுறாங்க. ஓடுற இன்ஜின், அதாவது யூக வல்லுநர்கள் நல்லா தேசிய புரிஞ்சுங்க, இன்ஜின் வேற, மக்கள் தான் இன்ஜின். இவங்க வந்து ஒரு பொட்டி. அந்த நல்லா போறதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து ஓட வைப்பாங்க. தவிர இப்ப பிரசாந்த் கிஷோர், பிரசாந்த் கிஷோர் வந்து ஐபேக் நிறுவனம் வந்ததுனாலே விஜய் ஜெயிச்சிருவாருன்னா 4 தொகுதியில் டெபாசிட் எடுத்தாருங்க. அவரு ஜன் சாம்ராஜ்னு சொல்லிட்டு அவர் கட்சி வச்சு 4 இடைத்தேர்தலில் டெபாசிட் எடுத்துட்டார். தன் சொந்த தொகுதியில் தன் சொந்த நிலத்திலேயே அவரால் வெற்றி வாக சூடாதப்ப தமிழ்நாட்டுக்கு கூட 234 வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் எப்படி இருக்கும், சென்னை எப்படி இருக்கும், திருத்தணி எப்படி இருக்கும், திருவண்ணாமலை எப்படி இருக்கும், நாகர்கோவில் எப்படி இருக்குன்னு அவரால் அனலைஸ் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. டிஜிட்டலாக உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கான வேலைகள் இப்போ அந்த கிரவுண்டுக்கு எந்த வீக வல்லுனாலும் வரவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டுக்கு வீக வல்லுனா ஒருத்தர் வரணும்னா மினிமம் 40 வருஷம் தமிழ்நாடு அரசியலில் இருந்திருக்கணும். அவங்க தான் சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த கேஷ் தான். நீங்கள் தேனி மாவட்டம், ஆண்டி மாவட்டம் போனீங்கன்னா முக்குளத்தூர் அதிகமாக இருந்தாலும் அங்கு பிரமலை கலர்னு ஒன்று இருக்குது. அந்த முக்குளத்தூர் கீழே ஒரு கிளை பிரிவு, அவங்க தான் வந்து வின் பண்ண முடியும். தங்கத்தமிழ்ச்சொல்ல அப்படி தான் ஆண்டிப்பேட்டில் வின் பண்ணாரு. இப்படி பல விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜியாக அனலைஸ் பண்ணி விஜய்கிட்ட சொல்றதுக்குலாம் ஆள் கிடையாது. அது கேட்குற தன்மை இல்லை. ஜான் இன்னைக்கு சொல்லி என்ன பேசணும் சார், இதான் ஓகே. அவரை நீ பேசுனது பார்த்தீங்களா? பேசுறாரு, அவர் பிளாங்க் ஆகுறாரு, அவருக்கு தெரியல. அந்த மேடையில் பேசுறப்ப அவர் பிளாங்க் ஆகுறாரு, என்ன பேசணும்னு தெரியல. அப்புறம் திருப்பி வச்சுட்டு பாயாசம் எதுவும் சொல்லி கலாச்சி விட்டு போறது காமெடியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு 2000 பேர் கை தட்டுறான். ஏன்னா விஜய் வந்து வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னாலும் எல்லாம் கை தட்டுவான். தலைவர் சொல்லிட்டார் பறக்குது பறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில வர நம்மள மாதிரி ஆளு கேள்வி கேட்பேன், என்ன விஜய் இங்க வாங்க, எங்க வெள்ளக்காக்கா பறக்குது சொல்லுங்க, டேட்டா சொல்லுங்க, எந்த மாநிலத்தில் வெள்ளக்காக்கா இருக்கு, எங்க உருவாகுது, அதுக்கு என்னென்ன டிஎன்ஏ இருக்கு, எங்க இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகுது சொல்லுங்கன்னா பேக்கன்னு முடிப்பார். பெரியாரை ஃபாலோ பண்ணணும், பெரியார் அம்பேத்கரை படிக்கணும், அஞ்சலி அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், வேலுநாச்சியாரை ஃபாலோ பண்ணணும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி. ஒருத்தர் வந்து அதற்கான எதிர்வினை ஆற்றுனார்னா அதுக்கு எதிர்த்து ஆன்சர் கொடுக்குறவங்களும் நீங்கள் அதை வந்து கட்கோப்பாக அந்த கண்டென்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். அது உள்ளே வரலையே அவருக்கு. இப்பயும் நான் கோரிக்கை தான் வைக்கிறேன், முன்னாடி வச்சு அதே பதிவு தான். தினசரி தயவு செய்து பேப்பரை படிங்க. பேப்பரை படித்தாவே அரசியல் ஒரு கண்டுபிடிச்சிடலாம். பேப்பர் கூட படிக்காத ஒரு ஆள் தான் அவர். நீங்கள் பேப்பர் இதுவே பெரிய அரசியல் சார். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தெரியும், ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு அஜெண்டாவில் இருக்கும். அப்போ ஏதாச்சும் ஒருத்தர் ஒரு பேப்பர் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது சரி, எல்லா பேப்பரும் தான் படிக்கணும். அப்போதான் அனலைஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய தமிழ்நாட்டில் வரக்கூடிய 5 பேப்பர் 6 பேப்பரையும் படிப்பார். ஜெயலலிதா அம்மா படிப்பாங்க, ரஜினி இன்னைக்கு வரையும் படிப்பார், கமல் இன்னைக்கு வரையும் படிப்பார், எங்கள் அண்ணாமலைஜி இன்னைக்கு வரையும் படிப்பாங்க. 5 பேப்பர் நீங்கள் படிக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஓடுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கலைஞர் டிவி ஆன் பண்ணி கலைஞர் நியூஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எங்கெங்கே சாக்கடை ஓடுன்றதுனா நியூஸ் ஜே ஆன் பண்ணி நியூஸ் ஜே பார்க்கலாம். இதுதான், நீ ரொம்பலாம் மண்டையை உடச்சிக்க தேவையில்லை. எங்கெங்கே சாக்கடை ஓடுது, என்னென்ன பிரச்சனை வருதோ நியூஸ் ஜே ஆன் பண்ணால் எல்லா பிரச்சனையும் காட்டுவாங்க. எதிர்கட்சி ஆமாம், இதுக்கு இவங்க பாட்டினா தேன் ஓடுது, பால் ஓடுது, முதலமைச்சர் இது பண்ணிட்டாங்க, அந்த சிறுமி வந்து அம்மா அப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க, காலையில் சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு பசியாறிட்டாங்க, அப்படியே இவனுங்க ஓட்டுவானுங்க. இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப இங்கே தமிழ்நாட்டில் என்ன அரசியல் நிலவரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், கடைசி கொஸ்டின். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு சினிமாக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஏன் பிஜேபியிலேருந்து ஒரு 4 பேரை இறக்கி விட்டு ஹீரோவாக நடிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களை அரசியல் இறக்கி விட்டு நிறைய மாஸ் க்ரௌடை வந்து நீங்கள் புல் பண்ணலாம் இல்லையா? பிஜேபி வந்து இறக்கி விட்டு வளர்க்குற கட்சியில் இல்லைங்க. பிஜேபி ஒரு தேசிய கட்சிங்க, ஒரு ஃபார்முலா உள்ள கட்சி. தமிழ்நாடு ஏன்னா இங்கே வந்து சினிமா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃபார்முலா இல்லை சார். இங்கே வந்து மற்ற எந்த ஸ்டேட்லையும் இல்லாத அளவுக்கு சினிமா மோகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் இங்கே. ஃபேன்ஸ் எல்லாம் பாருங்க பயங்கரமாக. வேற எங்க ஆந்திராவோட இங்கே இருக்கீங்க, கன்னடாவோட நீங்கள் சினிமா. ஆந்திரா எவ்வளோ பெரிய சினிமா வல்லுநர்கள் இருந்தார், அதிலே உடச்சி இப்போ சந்திரபாபு நாயுடு ஹீரோ ஹீரோயின்ஸ் பின்னாடி வந்துட்டு பயங்கரமா ஐயோ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குதூகலமா இருக்கிறது தமிழ்நாட்டில். அது கிடையவே கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா தான் நீ கமல்ஹாசன் வெற்றி பெற்றுக்கணும்ல. இன்னைக்கு வந்து வெற்றி பெற்ற நடிகர்கள் வந்து இப்போ எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் கலைஞரை மட்டும் தான் நீங்கள் பேசுறீங்க. தோல்வி அடைஞ்ச லிஸ்ட் பெரிய லிஸ்ட். பாக்யராஜ், கார்த்திக், டி ராஜேந்தர், சுந்தரராஜா, மனோபாலான்னு தோல்வி அடைஞ்ச லிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற வரையும் இருக்கக்கூடிய லிஸ்ட் தான் பெருசு. நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் வெற்றி பெற்றாங்களா அப்படிலாம் கிடையாது. இந்த
ஜெயந்தி வந்தாங்க, லதா வந்தாங்க, நிர்மலா வெளிநாடு நிர்மலா வந்தாங்க. இதெல்லாம் லிஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் பேசுறதில்லை, வெற்றி அடைஞ்சில மட்டும் தான் நீங்கள் நகர்றீங்க. ஆனால் வந்து ஆந்திராவோட தமிழ்நாட்டில் சினிமா இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இன்னைக்கு வந்து கடவுள் மறுப்பு கொள்கையுடைய ஒரு கண்டிஷனில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி இருக்காங்க. இந்து கடவுள் மட்டும் இல்லைன்னு தான் அவங்க பொதுவெளியில் சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 48,000 கோயில் இருக்குது. அதிகமாக வந்து பழனிமலைக்கு யார் போகிறோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் போகிறோம். அதிகமாக திருப்பதிக்கு யாருன்னா இப்போ நம்ம தான் போகிறோம். அதிகமாக திருச்செந்தூருக்கு யார் போகிறோம், நம்ம தான் போகிறோம். இன்றைக்கு ஆன்மீக பூமி இது, ஆன்மீக ஸ்தலமாக இருந்தாலும் அரசியலும் சினிமாவையும் பிரித்து தானே தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. அரசியலும் ஆன்மீகத்தையும் பிரித்து தானே பார்க்குறாங்க. அப்போ வந்து நாங்கள் சினிமாவில் நடிகர் ஆட்டினாலும் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்களா? எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு நடிகர்ன்றது 100 காரணங்கள் ஒரு காரணம். ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு. அரசியல்லாம் என்னன்றது பூத் வைஸ் அவருக்கு அனலைஸ்டாக தெரியும். தன்னுடைய இமேஜை கரெக்டாக அவர் மெயின்டைன் பண்ணிட்டே வந்தார். எதிராளிகளை பற்றிய திமுக தான் தீய சக்தின்னு சொல்லி ஜெயலலிதா வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதெல்லாம் வேற கண்டிஷன். அப்போ அரசியலை நீங்கள் வெற்றி பெறறதுக்கு அப்படி பார்த்தா குஷ்பு வென்று எடுத்துருக்கணும்ல, நக்மா வென்று எடுத்துருக்கணும்ல, ஏன் தோல்வி அடைகிறாங்க? அது ஒரு காரணம், அது ஒரு ப்ளஸ். நீங்கள் வந்து நீங்கள் போனோன்னா ஒரு கூட்டத்தை நீங்கள் கூட்டலாம். ஆனால் அந்த கூட்டத்தை ஓட்டாக வசப்படுத்தக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். அது இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஆந்திராவோட தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து மக்கள் அழகாக பிரிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு ஹீரோவை உருவாக்கி அவனை அரசியலை கொண்டு வந்து அப்படி பொண்ணு அந்த கண்டிஷனே தேவையில்லை. ரெண்டாவது வந்து இது தேசிய கட்சி. நீங்கள் எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மராக இருந்தாலும் உங்களுக்கு 3 வருஷம், அப்புறம் 3 வருஷம், அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த வேலைக்கு தான் போகணும். நான் வந்து சூப்பர் பெர்ஃபார்மரு, நீங்கள் தான் நிரந்தர தலைவர், நிரந்தர செயலாளர் ஏடிஎம்கேலோட டிஎம்கேல சொல்கிற மாதிரிலாம் பிஜேபியில் சொல்ல முடியாது. பிஜேபியில் வந்து பாரத் மாதா கி ஜே தான். மோடிஜிக்கு ஜேவோ அண்ணாமலைக்கு ஜே கிடையாது. பாரத் மாதா கி ஜின்ற ஒற்றை குரல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒழிக்கும் தவிர தனி மனிதர் துடிபாடுதல் இங்கே கிடையாது. எங்களுடைய தேசிய தலைமை என்ன கொள்கை வகுக்குதோ அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கறதா எங்களுடைய பணி. அதை எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலையும் எங்களை மாதிரி ஆட்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். பல்வேறு கருத்துக்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பார்க்கக்கூடியவங்களும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.